தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kins on Flick. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியோட மந்தாந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரப்போகுது. ஸோ அதுலேருந்து ஒரு சாங்கோட டீசர் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கேட்டு ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ், அண்ட் அதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆல்ல வச்சிங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த மூவி பற்றி உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியாது. எனக்குமே ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு இது போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ டக்குன்னு நான் சொல்லி அதை ரியாக்ட் பண்ணலாம். சாங் டீசர் தான். ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம். ஸோ எங்களுக்குமே இது புதுசாக. ஸோ பார்த்துட்டு நம்ம என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் ஓ, சூர்யா பயங்கரமா இருக்காரு. வேடனா? Oh God. செம்மையா இருக்காரா? வேற மாதிரி இருக்காருங்க. 18th ஜூலை அவ்வளவுதானா? என்னடா அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க? ஐயோ லுக் வேற லெவல்ல இருக்குங்க சீரியஸா. ஆக்சுவலி நான் டக்குனு சிவகார்த்திகேயனோட நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் அப்படிதான் நானும் நினைச்சேன். இது பாடுனது யாரு? வேடன் தானா? வேடனோட வாய்ஸ் எனக்கு இல்ல வேடன் இல்லையா? வாஹீசன். வாஹீசன். ஓகே ஓகே ஓகே, அவர் அந்த இவருதான் இந்த முருகன் சாங்ல பாடுனது. ஓகே யா ஓகே. நான் கொஞ்சம் மகாலிங்கமும் இருக்காரு. சோ அவரோட போர்ஷன் வரல. மகாலிங்கமும் இருக்கு. ஓகே ஓகே. லிரிக்ஸ் பாரு யாருன்னு. வாஹீசன் தான் வந்து அவரே லிரிக்கல். ஓ நைஸ் நைஸ் நைஸ். ஆக்சுவலி செமையான காம்போல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு சந்தியா வந்து வேடன் அப்படின்னு சொன்னோன்னா நானும் கிட்டத்தட்ட வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உச்சரிப்புல கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சது. பட் இருந்தாலும் எனக்கு சந்தியா சொன்னோன்னா நானும் அப்படி நினைச்சிட்டேன். பட் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இவர் பாடி இருக்காரு. ஸோ அவருமே சூப்பரா பாடுவார், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் சூரியோட லுக்கை பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். ஃப்ரம் த பேக்ல இருந்து நம்ம ஷார்ட் நம்ம காமிக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சந்தியா சொன்ன மாதிரி எனக்குமே வந்து லைட்டா சிவகார்த்திகனா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன் தோணுச்சு அப்படின்னா அந்த பின்னாடி அந்த பங்கு ஏதோ ஒரு படத்துல விட்டுருப்பாருல. ஸோ எனக்கு அதை பார்த்து அவரோட நட அண்ட் பிசிக்கெல்லாம் பாக்குறப்ப எனக்கு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நானுமே அப்படிதான் நினைச்சேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சூரியன் தெரியும், இருந்தாலுமே நம்ம கண்ணு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே தான் வந்துட்டு போனாரு. ஏன்னா நம்ம வந்து சூரிய வந்து இந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்ல. நம்ம பார்த்திருக்கோம்ல சூரியோட இதுக்கு முன்னாடி ஒரு படம்லாம் வந்துச்சுல்ல. இந்த படம் இவ்ளோ மஸ்குலரான்ட்டு இல்ல, பட் மஸ்குலரா நான் வந்து சில பிக்லாம் பார்த்திருந்தேன். ஆனா எனக்கு வந்து அவர் இப்படி பிசிக் வச்சிருக்காருன்னு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. எனக்கு சத்தியமா தெரியாது. சோ ஆனா சீரியஸா சரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன். அண்ட் அவரோட டர்ன் பண்ணோம்னா அவரோட லுக் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ்லி வேற லெவல்ல இருக்குங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சூரியும் இப்ப இருக்கிற சூரியன் அந்த பாடி ஷேமிங் அந்த மாதிரி பண்றேன்னு நினைக்க வேணாம். பட் ஆனா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம சூரியன் நம்ம ஸ்டார்டிங்ல எப்படி பார்க்க ஆரம்பிச்சோம், ஸோ அப்ப இருந்த சூரியும் இப்ப இருக்கிற சூரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வேற லெவல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது எல்லா மென்னும் சரி எல்லா விமனும் சரி அவங்களும் அவங்க லைஃப்ல இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்னு எதிர்பார்க்கிற ஒரு இதுதான். எனக்கு தெரிஞ்ச அவங்க எவ்வளவு எஃபோர்ட்ஸ் போட்டிருப்பாருல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு மூவில அவர் வரப்போ முன்னாடில இருந்தே சரி, ஒரு காமெடியனா அவர் வரப்போ சரி, ஒரு கேரக்டர் ரோல் பண்ணி ஒன்னொன்னு வரப்போ பாத்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இல்ல. சோ இதுல பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீட் ரோல்ல பண்றாரு. சோ இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. மந்தாண்டின்ற இந்த மூவி பத்தி நாங்க இது வரைக்குமே கேள்விப்பட்டதில்ல. டு பி வெரி ஃப்ராங்க், ஆனஸ்டா சொல்ல போனா பாதி விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பயங்கரமா ஒரு சினிமா விக்கிபீடியாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நீங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லயும் சரி அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லயும் சரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன படம் வருது என்னென்ன இருக்குன்னு ரியாக்ட் பண்ணுங்க சொல்லி நிறைய போடுவீங்க. அப்படி சொல்றப்போ நாங்க அதை ஒன்னொன்னு ரியாக்ட் பண்ண போறப்பதான் நாங்க நிறைய விஷயமே தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பா. சோ இத மூவி பத்தி எங்களுக்கு சீரியஸா ஒண்ணுமே தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஃப்ரம் நவ் இந்த மூவி வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி அதை ரியாக்ட் பண்ணி அதை பத்தி நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. இந்த சாங்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபாஸ்ட் பீட்டா இருக்க போது எனக்கு வந்து இவங்க மாதிரி தான் இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் இந்த ரேப்ல இது வரைக்கும் சூரிய அப்படி பார்த்தது இல்லை. ஸோ அந்த ரேப் அண்ட் ஆல்சோ சூரியோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸை நம்ம பார்க்கறதுல கண்டிப்பா ரொம்ப ஆர்வமா இருக்கும். அண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு இந்த கடலோரத்துல சார்ந்த மக்கள் அவங்கள சார்ந்துதான் நடக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பாக்குறப்போ தெரியுது.
ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நிறைய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு பாடியும் பில்டப் பண்ணியிருக்காரு. ஸோ வேற ஆல் மாசா இருக்க போது செம்மையா என்ஜாய் பண்ண போறோம்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா மந்தாதி டீம் அண்ட் ஆல்சோ சூரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம். கண்டிப்பா இந்த படம் வந்து பிளாக் பஸ்டரா அமையட்டும். எஸ், அண்ட் இந்த சாங் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே, தட் இஸ் ஆன் ஜூலை 18th வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பில்ல நீங்கள் ஆல்ல வச்சிட்டிங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் நான் ரொம்ப ஈகராக இருக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஜிவி மியூசிக்கு அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகாலிங்கம். இப்போ தான் நம்ம கருப்பு மூவிலேருந்தே நான் இன்னும் வெளியே வரல அவரோட அந்த வாய்ஸ்லேருந்து. ஸோ அவ்வளோ அடிக்டிவான வாய்ஸு. அண்ட் இவரும் வாய்ஸன் யா அவருமே நம்ம ரீசெண்டாக அவரோட ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். அவரோட ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நல்லா இருக்கு கேட்கறக்கு. அதாவது ரிப்பீட்டா இருக்குன்றல அதுதான் கரெக்டான ப்ரொனன்சியேஷன். நம்ம தான் டிஃபரெண்டா பண்றோம். அதாவது அவர் அது யூனிக்கா இருக்குல்ல, அது சொல்றேன் நான். ஸோ அவரோட பாட்டு கேட்குறப்ப திரும்ப 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 கேட்கணுன்ற மாதிரி இருக்கிற 2 பேரும் சேர்ந்து பாடுறப்போ இந்த சாங் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றதுல சீரியஸா எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா தான் இருக்க போகுது. அது மட்டும் டேம் ஷூர். நம்ம ஈகரா வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சாங் வந்தோன்னா ரியாக்ட் பண்ணி உடனே போஸ்ட் பண்றோம். ஓகே, கண்டிப்பா. எஸ், தேங்க்யூ. Bye bye.